I tell you the word of the Lord today. இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். For the past few months the Lord has been showing me this. கடந்த சில மாதங்களாகவே கர்த்தர் எனக்கு இதை காண்பித்துக் கொண்டே வருகிறார். The Cherubim and the Seraphim are going to come to the churches. கேருபீன்களும் சேராபீன்களும் திருச்சபைகளுக்குள்ளாய் இறங்கி வர போகிறார்கள். We read about the Cherubim in Ezekiel chapter 1 and chapter 10. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் கேருபீன்களை குறித்து படிக்கிறோம் அல்லவா? They are the carriers of the glory of God. தேவனுடைய மகிமையை அவர்கள் தான் சுமந்து திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள். They carry the glory into the temple of God. தேவாலயத்துக்குள்ளாக தேவனுடைய மகிமையை அவர்கள் சுமந்து வருகிறார்கள். They carry the glory of God into the city. பட்டணத்துக்குள் தேவனுடைய மகிமையை அவர்கள் சுமக்கிறார்கள். In Ezekiel chapter 10 we read. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். Because of the waywardness of Israel. இஸ்ரவேலுடைய சோரம் போன வாழ்க்கை நிமித்தம் The glory of God first departed from the temple. முதலாவதாக தேவாலயத்தில் இருந்த தேவனுடைய மகிமை விலகிவிட்டது. And Ezekiel saw the glory departing as the cherubim left the temple. கேருபீன் தேவாலயத்தை விட்டு வெளியேறும் போதே தேவனுடைய மகிமை தேவாலயத்தை விட்டு விலகி போகிறதை எசேக்கியேல் பார்க்கிறார். Then he saw them lifting up and going out of the city of Judea. அதற்கு பின்புதான் அவரை உயர்த்தி தூக்கி பிடித்து யூதேயா பட்டணத்துக்கு நோக்கி வெளியே போகிறதை பார்க்கிறார். In Ezekiel chapter 1, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் we read that when the cherubim came, the glory of God came down. கேருபீன் வந்தபோது தேவ மகிமை இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். So if you want the glory of God to come into your church, உங்கள் திருச்சபைக்குள் தேவனுடைய மகிமை வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் these cherubim are going to come. கேருபீன்கள் தான் வர போகிறார்கள். Then secondly, இரண்டாவதாக the seraphim. சேராபீன்கள். We read about them in Isaiah chapter 6. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவர்களை குறித்து நாம் படிக்கிறோம். The prophet Isaiah had a prophetic experience. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசன ரீதியான அனுபவம் அடைந்தார். His spiritual eyes were open. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. When were they open? எப்பொழுது திறந்தன? Isaiah chapter 6 verse 1 says, ஏசாயா 6:1 வசனம் சொல்லுகிறது, in the year that King Uzziah died, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், on that day, on that year, Isaiah's eyes were open. அந்த வருஷத்தில் அந்த நாளிலே ஏசாயாவின் கண்கள் திறந்தன. What is the connection? அதில் இருக்கிற சம்பந்தம் என்ன? King Uzziah was a man known for arrogance and pride. உசியா ராஜா ஆணவத்துக்கும் பெருமையின் செருக்குக்கும் பேர் போனவர். Very arrogant and a prideful king. மிகவும் ஆணவம் பிடித்த பெருமை பிடித்த ஒரு ராஜா. Now he is the head of the nation. தேசத்தின் தலை அவர்தானே. So being the head, he was like a covering. தலைவராய் இருக்கிற நிலையில் அவர்தான் தேசத்தின் மூடுதிரை போல் இருந்தவர். So there was a covering of sin over the nation. தேசத்தின் மேல் பாவம் போர்த்து கொண்டிருந்தது. When he was removed, அவர் அகற்றப்பட்ட பின்பு, when pride was removed, பெருமை வெட்டி சாய்க்கப்பட்ட போது, spiritual eyes were open. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. Have you been wondering why your spiritual eyes are not open? உங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஏன் திறக்கப்படவில்லை என்று நீங்கள் யோசித்து வியக்கிறீர்களோ? Pride may be lurking there. ஒருவேளை பெருமை அங்கே தாண்டவமாடி கொண்டிருக்க கூடும். Arrogance may be lurking there. ஆணவம் அங்கே ஊர்ந்து திரிந்து கொண்டிருக்க கூடும். Analyze yourself. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். Humble yourself before the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். Crucify the pride. பெருமையை சிலுவையில் அறைந்து கொன்று விடுங்கள். And then your spiritual eyes will be open. அப்பொழுது உங்கள் ஆன்மீக கண்கள் திறக்கப்படும். So when the prophet Isaiah's spiritual eyes were open, ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்ட போது, he saw the glory of God. தேவ மகிமையை அவர் பார்க்கிறார். He saw the Lord God seated in his throne. கர்த்தராகிய தேவர் தம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமையை பார்க்கிறார். And he saw the seraphim flying around the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் சேராபீன்கள் பறக்கிற காட்சியை பார்க்கிறார். The moment he saw the awesome glory of God, தேவனுடைய மகத்துவமான மகிமையை அவர்கள் கண்ட மாத்திரத்திலேயே, he fell to the ground. அவர் தரையில் விழுந்தார். And he beat upon his chest. மார்பில் அடித்துக் கொண்டார். And he cried, Lord, I am a sinful man. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்று அலறினார். My eyes have seen your glory. உம்முடைய மகிமையின் கண்கள் கண்டதே. How can a sinful man like me see your glory? என்னை போன்ற பாவமான மனுஷன் எப்படி உம்முடைய மகிமையை காண முடியும்? When he humbled himself உடனே தன்னை அவர் தாழ்த்தின போது, and confessed his sin, தன் பாவங்களை அறிக்கையிட்டதும், the Lord sent the seraph. கர்த்தர் ஒரு சேராபீனை அனுப்பினார். And when the seraph came, அந்த சேராபீன் வந்தபோது, he touched
the lips of the prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியின் உதடுகளை அவர் தொட்டார். He touched him with a coal of fire from the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அக்கினி தழலால் உதடுகளை தொட்டார். In Ezekiel chapter 28 we read எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே that there is a place where coals of fire are kept in heaven. பரலோகத்திலே அக்கினி தழல்கள் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. And from there he brought it. அங்கே இருந்ததை அவர் கொண்டு வந்தார். And when he touched the prophet Isaiah's lips, ஏசாயா தீர்க்கனின் உதடுகளை அவர் தொட்டதும் he was sanctified. அவர் பரிசுத்தமானார். And the seraph told him, அந்த சேராவின் அவரிடம் சொல்லுகிறார், you are now clean. இப்பொழுது நீ சுத்தமானாய். You've been made cleansed. நீ சுத்திகரிக்கப்பட்டீர். So what is the work of the seraphim? ஆகவே சேராவினுடைய கிரியை வேலை என்ன? Before the cherubim comes to bring the glory of God, தேவனுடைய மகிமையை கொண்டு வருவதற்காக கேருபீன் களமிறங்கும் முன்பதாக these seraphim will come to sanctify and cleanse the church. திருச்சபையை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த சேராவின் வருவார். They will convict you. அவர்கள் உங்களை கண்டித்துணர்த்துவார்கள். They will show the sins of the church. திருச்சபையின் பாவ அவலங்களை அவர்கள் உங்களுக்கு காண்பிப்பார்கள். Every true pastor of God, தேவனுடைய மெய்யான ஒவ்வொரு போதகரும், every true female pastor of God, தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளான போதகரும், if you truly seek God, நீங்கள் மெய்யாகவே உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களானால், then God will send the seraphim. தேவன் தம்முடைய சேராவின்களை அனுப்புவார். They will show you what is lacking in your church. உங்கள் சபையிலே எது குறைவாய் இருக்கிறது என்று உங்களுக்கு அவர்கள் காண்பிப்பார்கள். When you will put away all that அவைகளை எல்லாம் நீங்கள் அகற்றும் போது, and put your house right, உங்கள் வீட்டை நீங்கள் ஒழுங்குபடுத்தும் போது, then the cherubim will come. அப்பொழுது கேருபீன் வருவார்.